எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை, அதாவது தைப்பூசத்துக்கு 6 நாள் விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி கிருத்திகைலேருந்து 6 நாள் விரதம் இருப்பாங்க எல்லாருமே. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு ரெண்டுமே உகந்த நாள் தான், கிருத்திகையும் செவ்வாய்க்கிழமையும். நானும் இன்னிலேருந்து நம்ம வீட்டில் டெய்லி ஏதாவது ஒரு பிரசாதம் செஞ்சு முருகருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான கேசரி தான் செய்ய போகிறேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லிடுறேன். 1 கப்பு ரவை, 1.5 கப்பு சர்க்கரை, ஒரு 1/2 கப்பு நெய், எண்ணெய் 2 டீஸ்பூன். நீங்கள் எந்த எண்ணெய் சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஒரு 20 திராட்சை, 20 முந்திரி. இந்த கேசரி செய்கிறதுக்கு இது தான் தேவையானது. எண்ணெய் எதுக்காக சேர்க்குறேன்னா, கேசரி சீக்கிரமாக இறுகி போயிடும். அது இறுகி போகாமல் நல்லா தலை நல்லா ஷைனிங்காக நம்ம கல்யாண வீட்டிலலாம் சாப்பிட்ற மாதிரி கேசரி வேணும்னா எண்ணெய் சேர்ப்பாங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம எடுத்துக்கிறது இந்த அளவுக்கு தான், அளவு கரெக்டாக எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி 1 கப்பு ரவைன்னா 3 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். நான் ரவை எடுத்து அதே கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1க்கு 3 தண்ணி வச்சுங்க, கரெக்டாக இருக்கும் நம்ம கேசரிக்கு. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம். நீங்கள் கலர் பவுட்ரு ஒன்றா கூட போட்டுங்க. நான் மஞ்சள் தூள் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இறக்கி இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரவையெல்லாம் வறுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூனாக பெரிய ஸ்பூன் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன ஸ்பூனில் தான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ரவை எடுத்து அதே கப்பில் 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ நெய்யில் நம்ம எடுத்த 1 கப்பு ரவையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நெய் நல்லா வறுத்துக்கலாம். அந்த நெய்யில் நம்ம நெய் எண்ணெய் ஊற்றணும் இல்லையா, அதுலேயே ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இலக்கமாக வரணும். அந்த நெய்யெல்லாம் நல்லா உருகி வரணும். இந்த அளவுக்கு நான் மீதி வச்சுட்டேன் 1/2 கப்பு நெய்யிலே. இப்போ ரவையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி சேர்த்துக்கலாம். அது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சைலாம் நல்லா வறுப்படுற அளவுக்கு நம்ம இந்த ரவையை வறுத்துக்கலாம். இந்த பக்கம் தண்ணி பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த தண்ணியிலே நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை. பாருங்கள் நம்ம சேர்த்துக்கிட்ட முந்திரி திராட்சை எல்லாமே பாருங்கள், முந்திரிலாம் கூட நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. திராட்சையும் நல்லா எழும்பிடுச்சு. இப்போ இன்னும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுபடட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்ம சர்க்கரை ஃபஸ்ட்டே தண்ணியில் சேர்த்துருங்க. நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ தான் தண்ணியில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரைஞ்சிச்சா? இப்போ நம்ம இந்த சர்க்கரை தண்ணி தண்ணி நல்லா காஞ்சி அதில் சர்க்கரை போட்டோம், அந்த தண்ணி இப்போ ரவையில் சேர்த்துக்கலாம். 1க்கு 3 தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கம்மி பண்ணக்கூடாது. 1 கப்பு ரவைனா 3 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஸ்டவ் குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள் ரவெல்லாம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் தூவிடலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு மீதி இருக்கிற நெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டா சூப்பராக கல்யாண வீட்டில் வர மாதிரி ரொம்ப அருமையாக 4-5 மணி நேரம் இருந்தால் கூட கட்டிப்படாமல் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நெய் சேர்த்துடலாம். கடாயில் இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. உடனே நீங்கள் சொல்லுவீங்களே நெய் நிறையா ஊற்றினா ஒட்டாமல் தான் இருக்கும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அந்த பக்குவம் வந்தால் மட்டும்தான் ஒட்டாமல் இருக்கும். ஒரு சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மஞ்சள் சேர்த்ததுனால இந்த கலரில் இருக்குது. கலர் பவுட்ரு போட்டுருந்தால் மஞ்சளாக இருந்திருக்கும். இந்த கலர் மஞ்சள் சேர்த்தனால இந்த கலரில் இருக்குது. ஆமாம், கலர் பவுட்ரு போட்டுருந்தா மஞ்சளாக இருக்குமா? நல்லா டார்க், அது எல்லோ கலர் போடுவாங்கள்ல, மஞ்சள் மாதிரி. கேசரி பவுட்ரு சொல்கிறேன். கேசரி பவுட்ரு தான், வேறு என்ன சொன்னேன் நான்? கேசரி பவுட்ரு தான். மஞ்சள் போடாமல் கேசரி பவுட்ரு போட்டிருந்தா இப்படி அழுத்தும் போதே பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ அப்படியே ஒரு கப்பில் போட்டு சாமிக்கு வச்சுட்டு சுட விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே, இன்னிலேருந்து 6 நாளைக்கு. ஆமாம், டெய்லி ஒரு பிரசாதம் கிடைக்கும்ப்பா உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. நிறைய முந்திரி திராட்சை சாமிக்கெல்லாம் நெய்வேத்தியம் செய்கிறேன்னா முந்திரி திராட்சை நெய் இதெல்லாம் நிறையா இருக்கணும். இப்போ நம்ம சாமிக்கு ஏற்ற மாதிரி
வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு இப்போ நான் சாயங்காலம் 5 மணிக்கு செஞ்சுன்னுக்கிறேன் விளக்கேற்றணும் அப்படின்றதுனால. நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து ஒரு அருமையான குழி பணியாரம் தான். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டான ஹெல்த்தியான குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம். இதுக்கடுத்து அதை நம்ம நைட்டுக்கு செய்யலாம். சாயங்காலம் வந்து பூஜைக்காக கேசரி பண்ண அதை சாப்பிட்டு எல்லோரும் ஒரு மாதிரி திகிட்டு போச்சான். உடனே வந்து 2 மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் டிஃபன் செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஏம்மா காலையில் செய்யுமா அப்படின்னப்ப இல்லைடா இப்போ நைட்டு என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே வந்து பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சிட்டேன். 1 மணி நேரம் முன்னாடி ஊறினாவே போதும் பாசிப்பருப்பு. நான் இந்த கப்பில் வந்து 1.5 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கினேன். அதே கப்பில் 1 கப்பு வந்து பச்சை பட்டாணி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் வெறும் இந்த பாசிப்பருப்பு மட்டும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக தெளித்து கெட்டியாக இருக்கணும். நம்ம வந்து குழி பணியாரம் தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். வெண்ணெய் மாதிரி இருக்குமா? ஆமாம். அரிசிலாம் எதுவும் சேர்க்காமல் செய்ய போகிறோம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணுங்களா? ஆமாம், அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பருப்பும் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணி, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. உடச்சி போட்டுக்கலாம், அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இஞ்சி வந்து சின்னதாக ஒரு துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேணாம், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக வேணாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு மாவில் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் வந்து ரவை, அது கூடவே நம்ம அரைச்ச விழுதும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஆமாம், இப்போ செய்கிறது இது. இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துட்டு நமக்கு வந்து எந்த திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக நம்ம இப்படி கரண்டியில் வந்து எடுத்து ஊற்றுவோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிறேன், அதிகமாக வேணாம். அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து ரவையும் சேர்த்துருக்குறோம், அந்த ரவை வந்து கொஞ்சம் ஊறணும். எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம வந்து குழி பணியார கல் வச்சு சூடு ஏறத்துக்குள்ளே இது வந்து மாவு வந்து ரவை வந்து ஊறிடும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்து இப்படி ஊற்றினா போதும் கரண்டியில், அவ்வளோதான். இதுக்கு வந்து நமக்கு சட்னி வேணும், சட்னி இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து சட்னி இல்லாமல் தான் சாப்பிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து சட்னி வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கார சட்னிலாம் வேணாம், தேங்காய் சட்னி போடுங்க. இந்த 2 சட்னியில் ஏதாவது ஒரு சட்னி வந்து செஞ்சுங்க. நான் வந்து இன்றைக்கி சட்னி செய்யலை, இவங்க 2 பேருக்கு வந்து கார சட்னி நான் அரைச்சி வச்சது இருக்குது, அந்த சட்னியே போதும் எனக்கு அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி சட்னி செய்யலை. நான் வந்து 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கல் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எல்லா குழியிலையும் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து சைட்லலாம் ஊற்றிக்கலாம். சென்டரில் ஊற்றிட்டிங்கன்னு வச்சுக்க, அந்த சூட்டுக்கு வந்து சீக்கிரமாக வெந்துடும், கலர் மாறிடும். அதனால் சைட்லலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சென்டரில் மாவு ஊற்றிக்கலாம். ஸ்டவ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதுதான் அப்பா சொன்ன சட்னி. ஆமாம், 2 நாளாக அரைச்சி வச்ச சட்னி. நம்ம அவ்வளோ காரம் போட்டதுனால சீக்கிரமாக சேல் ஆகலை. 1 ஸ்பூன் இருந்தால் போதும் இவ்வளோ குழி பணியாரம் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த குழி பணியாரத்துக்கு கார சட்னி, தேங்காய் இல்லை வேர்க்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி தான் நல்லாயிருக்கும். நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு குழி பணியாரம் சூப்பராக சத்தானது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாசிப்பருப்பு பச்சை பட்டாணிலாம் வச்சு செய்யும்போது சுட சுட சாப்பிடும்போது நல்லா மொறு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி கேசரி வந்து ரொம்ப கல்யாண வீட்டு கேசரி மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சூடாக சாப்பிடும்போது அப்படியே வெண்ணெய் மாதிரி இறங்கிடும், அந்தளவுக்கு ஒரு கேசரி தான் பண்ணியிருக்கிறோம். கேசரி குழி பணியாரம் நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு மாதிரி போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.